இஸ்லாமிய வானொலி நாடகம் சகோதர பாசம். எழுத்து ST ஷேக் தாவூத். சகோதர பாசம் இஸ்லாமிய வானொலி நாடகம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அம்மா, உங்க மூத்த மகனால என் பிசினஸ் எல்லாம் போச்சு. அவர் ஆலிமானது போதும், என் உயிரே எடுக்கிறாரு. அவன் அப்படி என்னப்பா செஞ்சுட்டான் நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு? அவர் இதுக்கு மேல என்ன செய்யணும்? கோவப்படாதப்பா, சொன்னாதானே தெரியும். வியாபாரத்துல நேர்மை இருக்கணுமா, நேர்மை. எதுலயும் கள்ளப்படம் இருக்க கூடாதான். 3 நாளைக்கு முன்ன நான் ஆர்டர் பண்ண சரக்கெல்லாம் நிறுத்திட்டு போயிட்டாருமா. வேலைக்காரவங்கள இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு என் உயிரே எடுக்கிறாரு. அண்ணன் நல்லதுக்கு தானே சொல்லுவான். அம்மா, அவர் உலக கல்வியை குறைச்சி படிச்சு மார்க்க கல்வியை நிறைய படிச்சிருக்காரு. நான் மார்க்க கல்வியை குறைச்சி படிச்சு உலக கல்வியை நிறைய படிச்சிருக்கேன். நான் தான் உயர்ந்தவன், தெரிஞ்சுக்கீங்க. ஒருவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் இபாதத்தும் மார்க்க பற்று இல்லைன்னா எப்படி உயர்ந்தவனாக முடியும் சொல்லு? இது கூட உனக்கு தெரியாதா? நீங்க அவருக்கு சப்போர்ட்டா தானே பேசுவீங்க. ஏன்டா இப்படி பிரிச்சு பேசுற? தப்பு எங்க இருக்கோ அதை தட்டி கேட்பேன். அதுதானே பெத்தவங்களோட கடமை. போதுமா, போதும் உங்க புத்திமதி. நீங்க இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த ரகசியம் எல்லாம் இப்ப வெளியாயிடுச்சு. என்னது ரகசியம்? எதிர்கடை அனிஃபா மாமா புட்டு புட்டு வச்சிட்டாரு. நீ எதிர்கடை அனிஃபா மாமா எதிர்கடை அனிஃபா மாமான்னு நீ அடிக்கடி சொல்லும் போதே என் மனசுல பயம் இருந்துச்சுடா. அது இப்ப சரியா போச்சு. ஏன், அவரு மனுஷன் இல்லையா? பெரிய கோடீஸ்வரரு, தெரிஞ்சுக்கீங்க. அவன் கோடீஸ்வரனா இருக்கலாம். அவனை பத்தி இந்த தாமண்ட எல்லாருக்கும் தெரியும்டா. உனக்கு மட்டும் எப்படி தெரியாம போச்சு? அது இருக்கட்டும், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் யாரு சொல்லுங்க? நீ என் மகன். நீங்க அப்துல்னு தேன் ஒழுக கூப்பிடுறீங்களா? அவர் யாரு? அவன் என் மூத்த மகன், நீ என்னோட இளைய மகன். இதுல என்ன சந்தேகம்? அவ்வளவுதான், வேற எந்த ரகசியமும் இல்ல. அம்மா, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. ஏண்டா நான் மறைக்கிறேன்? என்னையும் அவரையும் பெத்தவங்க நீங்க தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க அத்தா வேற, என் அத்தா வேற, சரிதானே? ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆமாப்பா, நான் ஒத்துக்கிறேன். இதையே என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, நான் மறைச்சது உண்மைதான். இந்த விவரம்லாம் உங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டாம்னு தான் மறைச்சு வச்சேன். அவனுக்கே 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தான்ப்பா தெரியும். அதான் நீங்க அவரை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் பாக்குறீங்க. அல்லவன் ஆணையா, நான் அப்படி நினைச்சதே இல்லப்பா. எனக்கு 2 பேருமே 2 கண்கள் மாதிரிப்பா. நல்லா நடிக்கிறீங்கம்மா. நான் பெத்த மகன்கிட்ட நான் ஏன்டா நடிக்கணும்? இப்பவே உங்க உண்மை கதை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்றேன்டா, சொல்றேன். உன் அத்தா முதல் மனைவி இழந்துட்டு தனி மரமா இருந்தாரு. நானும் விதவையா இருந்தேன். உன்னோட அத்தா என் அத்தா கிட்ட வந்து என்ன மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு கேட்டப்போ என் மகளுக்கு ஒரு மகன் இருக்கானே, என் பேரனை என்ன பண்றதுன்னு எங்க அத்தா கேட்டாங்களாம். அவனை என் மகனா ஏத்துக்கிறேன், எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் என் முதல் மகனாக நினைச்சு நான் கண்ணும் கருத்துமா வளர்ப்பேன்னு உறுதியா சொன்ன பிறகுதான் எங்க அத்தா சமைச்சாரு. அப்ப நாங்க பிணையங்கள இருந்தோம். அப்புறம் எனக்கும் உங்க அத்தாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. உன் அத்தா உறுதி கொடுத்த மாதிரி அப்துல் ரஹீம செல்ல மகனாதான் வளர்த்தாரு. அப்ப அப்துல் ரஹீமுக்கு 6 வயசு. சொல்லுங்க. மறு வருஷமே நீ பிறந்துட்ட. உனக்கு 3 வயசு முடிஞ்சதுதான் நம்ம கோலாலம்பூர் வந்துட்டோம். வீடு வாங்கி குடியேறணும். அதனாலதான் இந்த சாமான்ல யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. உன்னையும் அப்துல் ரஹீமும் எங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு தானே எல்லாரும் நினைச்சாங்க. நாங்களும் சொல்ல விரும்பல. அப்புறம் உனக்கு 15 வயசு இருக்கையில உங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க. அப்போ உங்க அண்ணன் தான்ப்பா நம்ம குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டான். இப்ப நீ அவனை வெறுக்கிறிய, அதுதான்ப்பா எனக்கு பிடிக்கல. அவரு கவனிச்சுக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமை அடிக்காதீங்க. வியாபாரம் ஆரம்பிக்கும் போது நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரு ஜமாத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் தானே வியாபாரத்தை கவனிச்சுக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப நீ எந்த நாட்டுக்கு ஜமாத்துக்கு போனாலும் உன்னை அனுப்பிட்டு அவன் வியாபாரத்தை கவனிக்க தயாரா தானே இருக்கான். ஆமா ஆமா, இனி இவ்வளவு தெரிஞ்சும் நான் பிசினஸ் அவர் கையில ஒப்படைச்சிட்டு விலகுனா உருப்பட்ட மாதிரி தான். அவரு ஃபக்கீர் ஷா மாதிரி ஊரா அலையிட்டோம். என் வியாபாரத்தை நானே கவனிச்சுக்கிறேன். டேய், 2 ஆண் மக்க வீட்டுல இருக்கும்போது ஒருத்தன் தீனுக்காக உழைக்கிறது தப்பு இல்லப்பா. நீயும் போய் வரணும்னு தான்ப்பா நானும் நினைக்கிறேன். நீ போகும்போது அவன் வியாபாரத்தை கவனிச்சுக்குவான். அதுதான்ப்பா நல்லது. ஆமா ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? முஸ்லிம் எல்லாருமே சகோதரர்கள், ஒருவரை விட ஒருவர் மேம்பட்டவர் அல்ல. இறையசத்தை தக்வாவா கொண்டவரை தவிர
இறையச்ச ஒவ்வொரு முக்மீனுக்கும் முக்கியம். இறையச்ச உள்ளவங்க தான்ப்பா உயர்ந்தவங்க. ஆமா ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் சலாம். சலாம். என்னப்பா காசிம், வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு இருக்கு. ஏன் இப்படி சூடா இருக்கான்? அவன் இருக்கட்டும். பயணம்லாம் எப்படி இருந்துச்சுப்பா? சிங்கப்பூர் மட்டும்தானம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆமா, தம்பி சாப்பிட்டுட்டானா? இன்னும் இல்லப்பா. நீயும் கை கால் முகம்லாம் கழுகிட்டு வா. 2 பேருக்கு ஒன்னா சாப்பாடு வச்சிருக்கேன், உட்காந்து சாப்பிடுங்க. ஒன்னும் வேண்டாம். வலிச்சிட்டு வந்திருக்கிற உங்க மூத்த மகனுக்கு முதல்ல கொட்டுங்க. நான் மாடிக்கு போறேன். என்னம்மா ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி கோவப்படுறான்? நான் என்னத்தப்பா சொல்றது? அந்த எதிர்கடை அனிஃபா தான்ப்பா இவன் மனசை கெடுத்திருக்கான். அவரோட இவன் நெருங்க ஆரம்பிச்சதுமே ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுல பட்டது. அது சரியாயிடுச்சு. அவனுக்கு பிணையங்கள தொடர்பு இருக்கிறதுனால அவன் அடிக்கடி போயிட்டு வர்றான். ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. சொல்லுங்கம்மா. அந்த அனிஃபா பிணையக்கு போயிருந்தப்போ எவனோ ஏதோ சொல்லி இருக்கான். அத வச்சு உன் தம்பிய தனியா கூட்டிட்டு போய் உனக்கு தெரியாத உன் குடும்ப ரகசியம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி என்னையும் உன்னையும் பத்தி தப்பான அபிப்பிராயத்தை சொல்லி கொடுத்து, அவனோட அத்தா வேற உன்னோட அத்தா வேற, உங்க அண்ணனுக்கு இங்க எந்த சொத்தும் இல்ல, எல்லாமே உங்க அத்தா சொத்து தான், நீ சுதாரிச்சுக்கோ, உங்க அம்மா அந்த மகன் மேல பாசம் காட்டுறாங்கன்னு வேற சொல்ற, ஏமாந்துராதுன்னு ஏத்தி விட்டுருக்கான். அதை கேட்டுக்கிட்டு இவன் வந்து ஆட்டமா ஆடுறான். ஏற்கனவே அவன் உங்க அத்தாவுக்கு எதிரி, நம்ம குடும்பத்தை கெடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான்ப்பா. அவ்வளவுதான். இந்த ரகசியம் எனக்கே 4 வருஷத்துக்கு முன்னே நீங்க சொல்லித்தாமா எனக்கு தெரியும். அடா அல்லாவே, அந்த ஹனீஃபாவும் நாகமும் ஒண்ணும். இது ஏன் தம்பிக்கு மட்டும் தெரியாம போச்சு? அதுதான்ப்பா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு ரகசியமும் இருக்குமா, அத நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். என்னப்பா அது? அந்த ஹனீஃபா திட்டம் போட்டு தாமா நம்ம குடும்பத்தை கெடுக்கிறான். எனக்கு அரசல் புரசலா காதுக்கு வந்தது. என்னப்பா, சீக்கிரமா சொல்லு. அந்த ஹனீஃபா மக ஒரு பொண்ணு இருக்கால, ரவுடி மாதிரி, அவளோட பேரு லைலா. அவளோட நம்ம தம்பி ஜோடியா சேர்ந்து சுத்துறதா கேள்விப்பட்டோமா. அட அல்லாவே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. அல்லாஹ். அழாதீங்கம்மா, நமக்கு அல்லாஹ் இருக்கான். என்ன உங்க செல்ல மகனும் நீங்களும் ஒரேடியா கொலாவிடுறீங்க? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அனிஃபா மாமாவோட மக லைலாவை விரும்புறது உண்மைதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதும் உண்மைதான். முடிஞ்சா தடுத்து பாருங்க. அவன் நாக பாம்புடா. அவன் மேல எத்தனையோ போலீஸ் கேஸ் இருக்குப்பா. 3 மாசத்துக்கு முன்ன அவரோட 2வது மனைவி இறந்தது கூட கொலையா இயற்கையான சாவான்னு தெரியாம மர்மமாவே இருக்கு. தம்பி காசிம், அம்மா சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. சொல்றத கேளுப்பா. முடியாது. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க மகன் துணிமணியோட இந்த வீட்டு விட்டு வெளியாயிடணும். அதுக்கு மேல ஒரு நொடி கூட இங்க இந்த வீட்டுல அவர் இருக்க கூடாது. சரிப்பா, போயிடுறேன். எனக்கு என்ன பத்தி கவலை இல்லப்பா காசிம், உன்னை பத்தி தான்ப்பா எனக்கு கவலை. ஆமா ஆமா, என் சொத்தை அபகரிக்க தானே அம்மாவும் மகனும் நாடகம் ஆடுறீங்க. போதும் போதும். ஏன்டா இப்படி பேசுற? எங்கடா போவான்? ஐ டோன்ட் கேர், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அனுப்புங்கம்மா, போகட்டும். அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க. அம்மா, நான் இப்பவே போறேம்மா. தம்பிய மட்டும் நல்லபடியா பாத்துக்கங்க. எனக்கு அது போதுமா, அது போதும். வேண்டாம், ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறேன், அதுக்குள்ள போனா போதும். அது வரைக்கும் அம்மாவும் மகனும் பாசத்தை பரிமாறிக்கீங்க. இப்ப நான் என் கூட்டளி வீட்டுக்கு போறேன். ராத்திரி அங்கேயே தங்கினாலும் தங்கிடுவேன். என்னை எதிர்பார்க்க வேணாம். நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான் அவகாசம், மறந்துடாதீங்க. ஹாய் காசிம், உள்ள வாங்க. லைலா, எனக்கு பயமா இருக்கு. உள்ள யாரு இருக்காங்க? காசிம், ஏன் இப்படி பயப்படுறீங்க? வேற யாருமே இல்ல. I am alone. வாங்க. உங்க அத்தா எங்க? பினேங், அவர் தானே லைனை கிளியர் பண்ணிட்டு போனது. நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறது தெரிஞ்சா எங்க அத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நல்ல குடும்பம். என்ன? ஏன் எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் ஆன பிறகு ஏன் பயப்படணும்?
உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதே போல தைரியமும் புருஷ லட்சணம் தான், தெரியுமா? எனக்கு இன்னமும் பயமா இருக்கு, உடம்பெல்லாம் வேர்க்குது. இருங்க, முகத்தை தொடச்சு விடுறேன், தைரியம் தன்னால வரும். சரி சரி சரி, என் தோல்ல இருந்து கையை எடு. நெருக்கமெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த கலி உலகத்துல இப்படி ஒரு ஆண் மகனா? மகா கேவலம். வாங்க டின்னர் சாப்பிடலாம். சரி, நான் சாப்பிட்டதும் கிளம்புறேன். எங்க? என் ஃப்ரெண்டு காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பார்ட்டி இருக்கு 12 மணிக்கு. ஹலோ, பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் இப்படி பேசுற? நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? அதுதானே கேட்டேன். தொலைச்சிடுவேன். அவளை கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். ஆமா, கொலை உங்களுக்கு கை வந்த கலையோ? காலுக்கு சேராத செருப்ப கலட்டி எறியறதுதான் எங்க பாணி. உட்காருங்க, சாப்பிடலாம். உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும், வழிக்கு கொண்டு வரணும். சரி, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. லைலா, நீ எனக்குன்னு புத்த ரோஜா. ஓகே ஓகே. சரி லைலா, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். இன்னைக்கு என்னப்பா சாப்பாடு செய்ய சொல்லுப்பா. என் கையால பரிமாறி நீ வயிறார சாப்பிடணும்பா. உங்க கையால எது செஞ்சாலும் நான் சாப்பிடுறேம்மா. ராத்திரி புறாவும் நான் தூங்கவே இல்லம்மா. எப்படிப்பா தூக்கம் வரும்? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு என்ன பத்தி துளி கூட கவலை இல்லம்மா. உங்களை பத்தியும் தம்பிய பத்தியும் தான் எனக்கு கவலை. நீ எப்படி போவ? நீ எங்க போவ? என்ன விடுங்க, தம்பி ஒரு முதல வாயில மாட்ட போறானுங்கிறதுக்காக நான் ராத்திரி பூராவும் திக்கிரு 1000 முறை ஓதுனேம்மா. என்ன திக்கிருப்பா ஓதுன? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் வாலிமீன். யூனுஸ் நபி மீன் வயிற்றுல மாட்டி இருந்தப்ப ஓதுன துவாமா. என் தம்பி முதல வாயில மாட்டவே மாட்டாமா. அல்லாஹ் தப்பிக்க வச்சிருவாமா. ஆமீன் ஆமீன். உன் வாக்கு பழிக்கணும்பா, அப்பதான்ப்பா எனக்கு நிம்மதி. அம்மா, அண்ணா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்க 2 பேரையும் நான் உதாசனப்படுத்திட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கோம்மா. அல்லாஹ் என்ன தப்பிக்க வச்சுட்டான். என்னப்பா ஆச்சு? விவரத்தை சொல்லு. அண்ணா, அந்த ஹனீஃபா மாமாவையும் லைலாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே அவர் 2வது மனைவிய ஹனீஃபா மாமாவும் அவரோட மக லைலாவும் கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் ஜனம் ஆயிடுச்சான். தம்பி, நீ தப்பிச்சிட்டப்பா. நான் கேட்ட துவா கபூல் ஆயிடுச்சுப்பா. ஆமாப்பா காசிம், அண்ணன் உனக்காக ராத்திரி பகலா கேட்டதுவா கபூலாயிருச்சுப்பா. வென விதைச்சவன் வினையத்தான் இருப்பாங்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்திட்டான்ப்பா. அண்ணா, நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. நான் எங்காவது போய் பிழைச்சுக்கிடுவேன்ப்பா. நீயும் அம்மாவும் நல்லா இருந்தா அது எனக்கு போதும்பா, அதுவே போதும். அவன் போக நினைச்சாலும் நான் போக விட மாட்டேன்ப்பா. அம்மா, அண்ணனை போக மாட்டேன்னு சொல்லுங்கம்மா. ரஹீம், சொல்லுப்பா, நான் போக மாட்டேன்னு சொல்லுப்பா. சரிப்பா காசிம், நான் போகலப்பா, நான் போகல. நான் உன்னோடவும் அம்மாவோட தாப்பா இருக்க போறேன். இன்ஷா அல்லாஹ். நீ அழாதப்பா, அழாத. அல்ஹம்துலில்லாஹ். சகோதர பாசம் சகோதர பாசம்னு சொல்லுவாங்க. இப்பதான் நான் அத பாக்குறேன். அழாதீங்கம்மா. இனி நான் ஏன்டா அழணும்? எதுக்கு அழகணும்? இது ஆனந்த கண்ணீர்ப்பா, இது ஆனந்த கண்ணீர். இனி நீங்க 2 பேரும் நகமும் சதையும் போல இருக்கணும்பா. யா அல்லாஹ், இனி என் 2 மக்களுக்கும் எந்த மனக்கசப்புமே வரக்கூடாது. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நேர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய சகோதர பாசம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் லியாக்கத் அலி, ரஷிதா பேகம், சைட் நசீர் மற்றும் சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கிம்.